எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இங்க தீப்ஸ் இன்ஜினியரிங்ல இருந்து நம்ம அண்ணன் வந்து நம்மகிட்ட மிஷின் எடுத்து போயிருந்தாரு ஒரு 2.5-3 வருஷத்துக்கு முன்னாடி. ஒரு ஃபுல் சர்வீஸ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருக்காரு. அண்ணன் பரமசிவம், தருமபுரி மாவட்டம். இவர் வந்து இவரோட பிரதரும் நம்மகிட்ட மிஷின் வாங்கியிருந்தாரு. அப்புறம் இவரோட ரெஃபரன்ஸ்ல இன்னொரு மிஷின் ஆர்டர் வந்திருந்தது. கடைசியா ஒரு ஆர்டர் வந்தது, நான் போன் அடிக்காம விட்டுட்டேன். அது மிஸ் ஆகி போயிடுச்சுங்க. சோ இது 1060 7 கல் மிஷின் பண்ணி 1060 7 கல் மிஷின். ஒரு ஸ்ட்ரோக்ல வந்து 6 இன்ச்சு கல்லு 7 கல் வர டைப்பு. 8 இன்ச் கல் ஒரு ஸ்ட்ரோக்ல 5 கல் வரும். அதே மாதிரி 4 இன்ச் கல் ஒரு ஸ்ட்ரோக்ல 10 கல் வரும். இது வந்து 860க்கு அடுத்த மாடல் 1060 ட்ரிபிள் வைட். இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டிங்கிறது 2400 கல் 2500 கல் வரைக்குமே அடிக்கலாம். இப்ப இந்த மிஷின் ஃபுல்லா அங்க ஓட்டி ஃபுல்லா அடிச்சு ரீசெட் அப்படிக்காங்க முடிச்சுட்டு இப்போ ஒரு சர்வீஸ் ஒன்று பண்ணி பக்காவா எடுத்துட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காப்பி. இந்த மிஷினோட இப்போ ஸ்டேஜ் பாத்துக்கோங்க. இது கம்ப்ளீஷன் ஃபுல்லா சர்வீஸ் எல்லாம் பண்ணி பக்காவா எல்லாம் புது மிஷின் மாதிரி ஆக்கிங்க. கடைசியில அண்ணன் பேசும்போது நான் அண்ணன் கிட்ட கல்லோட ரேட்டு அது என்ன இருக்கு, கல்லோட ரேட் என்ன ரேட்டுக்கு போகுது, எல்லாம் ஏற்ற விஷயங்களும் நான் உங்களுக்கு அதை வச்சு பேச வைக்கிறேன். இப்போ மிஷினோட கண்டிஷனை இப்ப பாத்துக்கோங்க. நம்ம கம்ப்ளீஷன் முடிச்சதுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் வீடியோ உங்களுக்கு கண்டினியூ. வணக்கம் மக்களே. ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பரமசிவம் அண்ணன் வந்து தர்மபுரியில இருந்து மிஷின் சர்வீஸ்க்கு எடுத்துட்டு வந்திருந்தாரு. ஆக்சுவலா ஒரு நாள் 2 நாள்ல முடிஞ்சிடும் நினைச்சா ஒரு நாள் எக்ஸ்ட்ரா எழுதிருச்சு. அண்ணே சாரி. சோ எல்லாம் மிஷினரி வைஸ் எல்லாம் உள்ள இருக்க மெக்கானிக்கல் பார்ட்ஸ் எதெல்லாம் டேமேஜ் ஆயிருந்ததோ எல்லாமே மாத்தி கொடுத்தாச்சு. நம்ம கம்பெனி மிஷினே தான் எல்லாம் பக்காவா எல்லாம் மாத்திட்டு ஆயில் சீல் மாத்தி இருக்கு, ஆயில் மாத்தி இருக்கு. அதே மாதிரி மிஷினரிஸ் அந்த ரப்பர் சிஸ்டம் எல்லாமே மாத்தி இருக்குங்க. பின்னாடி மோட்டர் ஒன்று புதுசா போட்டுருக்கு. எல்லாமே மாத்தி புது மிஷின் மாதிரி பக்காவா எல்லாமே பண்ணியாச்சு. இது வந்து 3 வருஷம் கழிச்சு வந்திருக்கு. ஒன் சர்வீஸ்க்கு வந்தது எல்லாம் பக்காவா ரெடி பண்ணியாச்சு. அன்வான் முடிஞ்ச மேக்ஸிமம் எவ்வளவு கல்லறிங் நல்ல ஓட்டா இருக்குன்னு சொல்றாரு. அது அவர்கிட்டயே கேட்கலாம். நல்ல ஓட்டா இருக்கு, ஃபுல்லா அடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காப்பி. அண்ணன் 2வது மோல்டு வாங்கியிருந்தாங்க. 2வது மோல்டும் வாங்கிட்டு எல்லாம் கல் அடிச்சிருக்கு. நான் உங்களுக்கு சுத்தி உள்ள ஃபுல்லா ஒரு ஓவர்வியூ காட்டேன். அப்புறம் அண்ணன்கிட்டயும் பேசலாம் எப்படின்னு சொல்லி பாக்கலாம். ஆனா இப்போ நம்ம மிஷின் 7 கல் மிஷின் எடுத்துட்டு போயிருந்தீங்க. எப்படி ஓட்டுற கல்லெல்லாம் நல்லா வந்துங்களா? நல்லபடியா வந்துட்டாங்க. ட்ரிபிள் வைப்ரேட் எடுத்துட்டு போயிருக்கீங்க. பிரஸ்ஸிங்க கல் குவாலிட்டி எல்லாம் உடையது ஒண்ணு. நான் கரெக்டா போன் மட்டும் எடுத்தா போதுமா? அது மட்டும் தான் சொல்லுங்க. எவ்வளவு 6 இன்ச் கல் நம்ம ஊர்ல எவ்வளவு ரேட் இருக்கீங்க? 30 ரூபா வருது. ஒரு அடி கல் 12 இன்ச்சு கல் 30 ரூபாய்க்கு வரும் இல்லைங்களா? 36. சரி. அடுத்து பேவர் பிளாக் இதெல்லாம் போடுற ஐடியாங்க. கொடுக்க முடியல, ஸ்டாக் கொடுக்க முடியல. அதனால இது ஓடிட்டு பண்ணிடலாம். லாபம் ஆயிடுச்சு. எப்படின்னா கல்லுக்கு எவ்வளவு லாபம் வருது? 2 ரூபா வரைக்கும் ஒரு கல்லு. அது ஒரு அடி கல். ஆமா, ஒரு அடி கல். 1.5 அடி கல்ல மூவிங் இல்ல. அது வாய்ப்பு அப்பா கம்பி தான். தூக்க முடியும். 4 இன்ச்சு 6 8 இன்ச்சு ஓட்டுறது. 12க்கு 8க்கு 6, 16க்கு 8க்கு 4. 2 கல்ல நல்லபடியா முடியாது. நம்ம இவர் ரெஃபரன்ஸ்ல எனக்கு ஒரு 3 மிஷின். இவர் அண்ணன் முதல்ல மிஷின் எடுத்தாரு. அடுத்து இவர் ஒரு மிஷின் கொடுத்தாரு. இன்னொருத்தர் ஒரு மாய் ஒரு மிஷின் எடுத்தாரு. கடைசி அண்ணன் கொடுத்தாரு ஒரு மிஷின் 6 லட்சம் சொல்லி. நான் தான் போன் எடுக்காம விட்டு மிஸ் ஆகி போச்சு. இனி அந்த தப்ப பண்ண மாட்டேன். கரெக்டா ரெஸ்பாண்ட் பண்ணிடுற எல்லாருக்கும். சோ மிஷினரி நல்லபடியா முடிஞ்சது. அண்ணன் எடுத்துட்டு போறாரு. அடுத்து இவரோட மிக்சர் மிஷின் வந்து ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் ஒர்க் கொஞ்சம் கோடெல்லாம் மாத்த வேண்டியது இருக்கு. அண்ணன் எடுத்துட்டு வரேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம பார்க்கலாம். எந்த வகையான சர்வீஸா இருந்தாலும், எந்த கம்பெனி மிஷினா இருந்தாலும், சர்வீஸா இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துக்கலாங்க. நல்லபடியா பண்ணி கொடுத்துக்கலாம். ஸ்பேரைக்கும் அதே மாதிரி கொடுத்துக்கலாம், பிரச்சனை இல்லை. மிஷின்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரப்பர் ஐட்டம் எல்லாம் மாத்திருக்கு. இந்த மோட்டர் புதுசு போட்டிருக்குங்க. ஆயில் மாத்திருக்கோம், ஆயில் சீல் மாத்திருக்கோம். அதே மாதிரி இங்க வர பீஸ் இது இருக்கு இல்லையா, இத வந்து நம்ம மாத்திருக்கோம். செயின் மாத்திருக்கு. பிளஸ் கியர் பாக்ஸ்ல கியர் ஆயில் ஊத்தி இருக்குங்க. பர்ஃபெக்ட் கண்டிஷன், புது மிஷின் மாதிரி பண்ணியாச்சுங்க. இனி அவர் எடுத்துட்டு போய் ஓட்டுறாரு அப்படின்னா அடுத்த ஒரு 2 வருஷத்துக்கும் 3 வருஷத்துக்கும் எந்த பிரச்சனைகளும் வராது. லிமிட் சுவிட்ச் மாத்தி போட்டிருக்கு. அதே மாதிரி இதுல மெயினா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, ட்ரே ஷீட் எல்லாரும் 3mm தானே போடுவாங்க. நம்ம இதுல வந்து வரும்போது இந்த ட்ரே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படியே ரஸ்டா இருந்தது. இதை நம்ம வந்து 5mm போட்டிருக்கோம்.
நன்றி.